ప్రవాసినం కరుణామూర్తి స్వరూపం సర్వరోగ దోష నివారణం ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். இந்த மங்களகரமான நாளில் ஷீரடியில் தந்த இந்த நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் என்னை பார்த்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறி பாபா நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்தார். அந்த செய்தி என்ன, அதன் அர்த்தம் என்ன, அதை நம் சாய்நாதரின் வார்த்தைகளில் கேட்போம். ஒரு குழந்தை எத்தனை பிரார்த்தனைகள் செய்திருந்தாலும், எத்தனை பூஜைகள் செய்திருந்தாலும், எத்தனை பரிகாரங்கள் செய்திருந்தாலும் அது முக்கியமல்ல. நீங்கள் இவ்வளவு நாட்களாக காத்திருந்தாலும் உங்கள் விருப்பங்கள் இன்னும் தாமதமாகின்றன. இது ஏன் நடக்கிறது? நீங்கள் எப்போதும் என்னை கேள்வி கேட்கிறீர்கள். பின்னர் நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஜெபித்த பிரார்த்தனைகள் வீண் என்று என்னை விமர்சிக்கிறீர்கள். பாபா, காத்திருப்பு அனைத்தும் வீண். ஆனால் உங்கள் பக்தியில் என்ன தவறு என்று நீங்களே கேட்கிறீர்கள். அப்படியானால் என்ன வகையான பிரார்த்தனைகள் பலனளிக்கும் பாபா? எந்த வகையான பிரார்த்தனைகள் பலனளிக்காது? எப்படியும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி என்று என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்கள். கடவுள் இன்னும் உங்களுக்கு பதிலளிப்பாரா? நீங்கள் நிச்சயமாக என்னிடம் விளக்கம் கேட்கிறீர்கள். நான் நிச்சயமாக சொல்வேன் குழந்தையே. அதனால்தான் இந்த மங்களகரமான நாளில் ஷீரடியில் இருந்து இந்த நற்செய்தியை உனக்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த பதில்: ஒரு நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நதிக்கரையில் நடந்து கொண்டிருந்தனர். அப்போது அர்ஜுனர் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வி கேட்டார். கிருஷ்ணா, ஒரு பக்தன் தன்னால் முடிந்தவரை பிரார்த்தனை செய்கிறான். ஆனால் அவனது ஆசை நிறைவேறவில்லை. அதாவது அவன் காத்திருப்பது அவனுக்கு கிடைப்பதில்லை. அதன் காரணம் என்ன? இது ஏன் நடக்கிறது? அப்படியானால் அவன் பக்தி தோற்கடிக்கப்பட்டதா? அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டான். கிருஷ்ணர் பதிலளிக்கவில்லை. ஆனால் புன்னகைத்து நின்றார். அவர் அவரை ஒரு தெருவிற்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு கிருஷ்ணர் அந்த தெருவில் உள்ள ஒரு கடையில் ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு பொருட்கள் வாங்குவதை பார்க்கிறார். குழந்தை குளிர்ச்சியடைய செய்யும் பொருட்களை எடுத்துச் செல்லுமாறு அவளிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவளுடைய தாய் குழந்தை சூடேற்றும் பொருட்களை மட்டுமே வாங்கி கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவளுடைய தாய் அவற்றை மட்டுமே வாங்குகிறாள். குழந்தைக்கு அவை பிடிக்கவில்லை. அவள் மற்ற உணவுப் பொருட்கள் வாங்குவதை பார்க்கிறாள். குழந்தைக்கு அவை பிடிக்கவில்லை என்றாலும் கிருஷ்ணர் அவற்றை ஏற்றுக்கொள்கிறாள். தாய் அவற்றை எடுத்துச் செல்கிறாள். இதுதான் சந்தர்ப்பம். கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உன் சந்தேகத்தை காட்டினார். அர்ஜுனனுக்கு நம்மை போல எதுவும் புரியவில்லை. ஆனால் உனக்கு என்ன புரியவில்லை? தயவு செய்து என்ன நடந்தது? இந்த கேள்விக்கான பதில் என்ன என்று அர்ஜுனன் மீண்டும் கிருஷ்ணனிடம் கேட்கிறார். பிறகு கிருஷ்ணர் பகவான் இவ்வாறு கூறுகிறார். குழந்தையை சளி உண்டாக்கும் பொருட்களை கேட்டது. குளிர்ச்சியான பொருட்கள் என்றால் குளிர்ச்சியை உண்டாக்கும் பொருட்கள், இனிப்பு அதிகம் உள்ள பொருட்கள், சளியை உண்டாக்கும் பொருட்கள் போன்ற பொருட்கள் ஏன் வெப்பத்தை உண்டாக்கும் பொருட்கள் வாங்கினாள் என்று கேட்டார். ஏனெனில் இந்த பருவத்தில் அந்த பொருட்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அதனால் குழந்தை அவற்றை விரும்புகிறது. இல்லாவிட்டாலும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக அம்மா சூடாக இருக்கும் பொருட்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார். எனவே அம்மா தனக்கு சூடாக இருக்கும் பொருட்களை எடுத்துக்கொண்டதால் குழந்தை மீது அன்பு இல்லையா? அதேபோல் பக்தர்களின் குழந்தையாக கருதப்படும் கடவுள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆசைகளை எவ்வாறு நிறைவேற்ற முடியும்? கடவுள் ஒருபோதும் எதையும் நிறைவேற்றுவதில்லை. அதாவது அவரது வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்றால் அவர் எத்தனை முறை கேட்டாலும் கடவுள் அதை நிறைவேற்ற மாட்டார். அவர் எவ்வளவு கேட்டாலும், அவர் ஏதாவது விரும்பினாலும் அது அவருக்கு நல்லதல்ல என்றால் கடவுள் நிச்சயமாக அதை அவருக்கு கொடுக்க மாட்டார். அவருக்கு எது நல்லது என்று கடவுளுக்கு தெரியும். கிருஷ்ணர் இதை விளக்கியதால் அர்ஜுனனால் இனி பேச முடியவில்லை. அர்ஜுனன் கவனம் செலுத்தவில்லை. உடனடியாக மற்றொரு சந்தேகத்தை எழுப்பினார். கிருஷ்ணா, கூட ஒரு பக்தரிடம் ஏமாற்றத்தையும் காட்டுவது சரியல்ல இல்லையா மாதவா? அர்ஜுனன் மீண்டும் கேட்கிறார். பிறகு நீங்கள் எவ்வளவு பதிலளித்தாலும் பக்தர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அவர்கள் நினைவில் கொள்வார்கள் இல்லையா? பின்னர் இது அவருக்கு நிறைவேறாத ஆசையாகவே இருக்கும் என்று கிருஷ்ணர் கேள்வி கேட்கிறார். பின்னர் கிருஷ்ணரிடம் பதில் உள்ளது. மீண்டும் சிரித்து கொண்டே பார்த்தார். கூறுகிறார், இந்த ஏமாற்றமும் ஒரு வகையானது. அது நன்றாக இருக்கும். இந்த ஏமாற்றம் அவருக்கு ஒரு நல்ல அனுபவத்தை தரும். இந்த அனுபவம் அவரது வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றி பெற துணையாக இருக்கும். அதனால் தான் இந்த ஏமாற்றம் கடவுளால் பக்தருக்கு வழங்கப்படுகிறது. கிருஷ்ணரின் வாயிலிருந்து இவ்வளவு ஞானமான மற்றும் தூய்மையான பதிலை கேட்ட அர்ஜுனன் மீண்டும் பேசவில்லை. அவரது சந்தேகங்கள் தீர்ந்தன. இதுதான் வாழ்க்கை. எனவே சாய் பக்தர்களாக நீங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்திற்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது நிறைவேறவில்லை, அதாவது அது நம் வாழ்க்கைக்கு நல்லதல்ல. கடவுள் நமக்கு நல்லதை மட்டுமே தருகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கோபம்தான் வருகிறது. நாம் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் நம் வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது. அதாவது கடவுள் அதை நமக்கு கொடுக்கவில்லை. அதனால்தான் நமக்கு முடிவில்லாத ஆசைகள், வலிகள், சிரமங்கள், கவலைகள் போன்றவை உள்ளன. இவை அனைத்தும் ஒரு நாள் குறையும். இந்த சிரமங்கள் நாம் கடந்து வெற்றி மலையை ஏறும்போது நாம் அனுபவித்த இந்த காயங்கள் நிச்சயமாக
நிச்சயமாக மறந்துவிடும். எளிமையாக சொன்னால், நாம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது இதையோ அதையோ கேட்க மாட்டோம். ஆனால் நம் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே கேட்கிறோம். கடவுள் நிச்சயமாக அதை நம்பிக்கையுடன் நமக்கு கொடுப்பார். நாமும் எங்கள் அனைத்து சாய் பக்தர்களும் சாய்நாதர் கண்டிப்பாக கொடுப்பார் என்று பாபாவிடம் எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று கேட்கும்போது அது கிடைக்கும் என்று கேட்காமல் நிச்சயமாக நமக்கு வேண்டியதை மட்டும் சாய்நாதர் செய்து தருவார். நமக்கு அது என்ன நன்மை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். நிச்சயமாக அதற்கான நேரம் வரும் வரை நிறைவேற்றுவார். அதுவரை நமக்கு உண்டான கஷ்டங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து வைப்பது நம் சாய்நாதரின் பொறுப்பு. சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக நமது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்.